வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்கவங்களோ, இல்லை ஃபேமிலிக்கு வெளியில் வந்துட்டு இருக்கவங்களோ யாரோ ஒருத்தவங்க என்ன நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் கஷ்டங்களை வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன இந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது அங்கே வந்துட்டு என்ன நடக்குது? அங்கே சில பேர் வந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆறுதல் சொல்லிட்டு ஒரு நீ வேணா இந்த மாதிரி செய்து பாரு அப்படின்ட்டு சொல்கிறவங்க ரொம்ப ரேராக தான் வந்துட்டு சில பேர் தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. இப்போ நீ இந்த மாதிரி நீ செயல்பட்ட, ஓகேவா, இது உனக்கு தப்பாக எடுத்து இல்லையா, நீ நீ இந்த மாதிரி நீ செய்து பாரு அப்படின்ட்டு சொல்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க. சரியா, பல பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வந்து நல்ல மனது உள்ள மக்கள் தான் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது தெரிஞ்சு அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா, நம்மளோட அவங்க பெஸ்ட்டாக ஆகிட்டாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சில சில அவங்களுக்குள்ள சில நெகட்டிவ் தாட்ஸ் என்ன அந்த மாதிரி பல பேர் வந்துட்டு வந்து செயல்படுறாங்க. இப்போது வெளியில் நம்ம வந்து கணவனோ இல்லை மனைவியோ இல்லை பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு படக்கூடிய இல்லை பட்ட கஷ்டங்களை வந்துட்டு வெளியில் வந்து ஷேர் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கிது. அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கிது. அதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. சரிங்களா? என்ன அது கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கேட்குறவங்க வந்துட்டு எந்த மாதிரி வந்து செயல்பட்டாலும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க சரியாக செயல்படலை அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க ஒன்றும் கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய மனதை வந்துட்டு காயப்படுது இல்லையா? காயப்படுது. அதனால நான் வந்துட்டு என்ன நான் வந்துட்டு சொல்ல வரேன்னா, நமக்கு உண்டாகக்கூடிய அந்த வலிகளையும் அந்த கஷ்டங்களையும் நம்ம வந்து வெளியில் ஷேர் பண்ணுறது வந்துட்டு தேவையில்லாத ஒன்று. பல பேர் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க லைஃபுக்கு வந்து ஒரு லெசனாக எடுத்து அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வராமல் வந்து தடுத்துக்கிறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கூட அதை வந்து வெளியில் தெரியாமல் அவங்க மாற்று வகையை எப்படி வந்துட்டு செயல்படணும் அந்த மாதிரி அவங்க யோசித்து அவங்க வந்துட்டு செயல்பட்டு போகிறாங்க. சரிங்களா? என்ன அதனால் அது டோட்டல் வேஸ்ட்டு. சரிங்களா? அது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. என்ன அதனால் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய மன வருத்தங்கள், நம்முடைய கஷ்டங்களை வந்து நம்மள கடவுள்கிட்ட தான் சொல்லணும். சரிங்களா? நம்ம கடவுள்கிட்ட தான் சொல்லணும். கடவுள்கிட்ட சொன்னாலாவது வந்து ஒரு புரோஜனம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு கடவுளை நம்பினா வந்து கைவிடப்படாரு அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் வந்துட்டு 100% உண்மை. அந்த ரியாக்ஷன் மூலமாக தான் நான் வந்துட்டு செயல்படுறது நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன். என்ன அது பயங்கரமான வந்து ஒரு சுப்ரீம் பவர். சரிங்களா? அதோடைய கிருபை கிடைக்கிறது தாங்க பெரிய விஷயம். இது எல்லாமே நம்ம ஈஸியாக எல்லாம் அந்த மனித அறிவு கொண்டு நம்ம வந்து பெற்றிட முடியும். ஆனால் அது கடவுளை கிருபை பெறது மட்டும்தான் வந்துட்டு யாராலையுமே வந்து செய்ய முடியாத விஷயம். சரிங்களா? அதை முதல்ல வந்துட்டு நம்ம வந்து அடைய ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த துன்பங்களே வந்துட்டு ஏற்படாது. ஓகேங்களா? நன்றி. பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தே, தனியாக இருந்தும் உன் நினைவோடு வாழ்ந்து உயிர் காதல் உறவாடி கலந்தே நின்றே. இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம். கோலம் கலையுமா போது சோகம்
என் விரகம் என்னை வாட்டுதே, நீளாத நீலவானம் போலவே. உயிரில்லாமல் நமது காதல் ஆகுமா? இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இதயமே என் ஜீவனாகும் கலந்தாடும் காற்று உன் மீது படவில்லை துடித்தே. அரங்கேறும் பாடல் உலகெங்கும் கேட்டும் உன் நெஞ்சை தொடவில்லை, ஏன் சொல்லம்மா? இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன், இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன். ஜீவன்